இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற பெண்கள் வந்து அவங்க தான் குற்றவாளியா மாதிரி கூனி குறுகி போயிடுறாங்க. அதுதான் நம்ம சமூகமாக இருக்கு. அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க முழுமையாக வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. 275 பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம். குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிற 9 பேர்லயே 3 பேர் வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுல ஒருத்தர் வந்து அதிமுகவினுடைய நிர்வாகி என்றே சொல்லப்படுது. அன்னைக்கு இருந்த அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூட ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு மிரட்டிய சம்பவமும் வந்து எல்லா பத்திரிகைகள்லையும் வெளியில வந்தது. அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய நிழலாக இருந்தவராக அருளானந்தம் வந்து தெரியப்பட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரை நீதிமன்றம் வந்து குற்றவாளி என்று சொல்லி இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க வந்து நேரடியாக இன்னும் அதிகமான நபர்கள் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதையும் இவங்க வந்து கரெக்டா வந்து சாட்சி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருந்து அவர்களை த்ரெட்டன் பண்ற வேலையை தான் அதிமுக காரங்க அன்னைக்கு செஞ்சாங்களே ஒழிய, பாதிக்கப்பட்ட பெண்கள் த்ரெட்டன் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கு அடுத்து வந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுகந்தி அவர்கள், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். பொள்ளாச்சி விவகாரம் குறித்து ஒரு 6 ஆண்டுகளாக வந்து பலரும் பலவிதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கு இழுத்தடிக்கிறாங்க, தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேறல, அப்படி இப்படி என்னெல்லாமோ பேசினாங்க. அன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. 9 பேருக்கு வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சிலர் வந்து இதை குறைவான தண்டனைன்னு சொல்றாங்க, சிலர் வந்து ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. இழப்பீடுகள் குறித்து கூட வந்து 85 லட்சம் போதாது, இன்னும் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்குது. நீங்க இந்த பிரச்சனையை ஆரம்பத்துல இருந்து கையில் எடுத்து போராடி இன்னைக்கு தீர்ப்பு வரும் வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. இந்த தீர்ப்பு குறித்து எப்படி பாருங்க? பொள்ளாச்சி சம்பவம் வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய ஒரு மோசமான சம்பவம். இந்த சம்பவம் 2019 நடந்த உடனே இது ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். இதில் என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏராளமான குற்றவாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஏன்னா வந்து வழக்கினுடைய தன்மையே கம்ப்ளைண்டரே வந்து அவங்க சொன்ன விஷயம், பல பெண்கள் இதுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு பெரிய கும்பல் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக இந்த வழக்கை வந்து முழுமையாக விசாரிக்கணும், எல்லா குற்றவாளிகளும் கைது செய்யப்படணும், பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் தைரியமாக வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஜனநாயக மாதர் சங்கம் உங்க பின்னாடி இருக்கும் என்ற நம்பிக்கையை அந்த பொள்ளாச்சியில இருக்கிற பெண்களுக்கு நாங்க கொடுத்தோம். அதை தொடர்ந்து இது வந்து ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா முழுமையாக குற்றவாளிகள் கைது செய்யப்படாத ஒரு சூழல்ல ஒரு மாநில அளவிலான ஒரு அறைகூவல் ஒண்ணு கொடுத்தோம். தமிழ்நாடு முழுவதிலும் இந்த பொள்ளாச்சி வழக்குல வந்து குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதே மாதிரி இந்த பெண்கள் எல்லாருமே வந்து தைரியமாக வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து வழக்கு பதிவு செய்ய முன் வரணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வைத்து தமிழ்நாடு முழுவதிலும் ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு பெரிய ஸ்டேட் கால் கொடுத்தோம். அநேகமாக ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இந்த சென்னையை பொறுத்தளவுல அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறோம். அது ஒரு 22 பெண்கள் அமைப்புகள் இணைந்த ஒரு மேடை. அந்த கூட்டமைப்பு சார்பாக நாங்க வந்து சென்னையில ஒரு பெரிய அறைகூவல் கொடுத்திருந்தோம். அநேகமாக அதுல வந்து நிறைய திரைக்கலைஞர்கள், அதே மாதிரி எழுத்தாளர்கள், நிறைய பேர் வந்து அதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. அதாவது பெண்கள் அமைப்பை தாண்டி மனிதநேயம் மிக்க பல துறையை சார்ந்தவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்போ உதாரணமா வந்து மேடம் ரோஹிணி வந்து கலந்துக்கிட்டாங்க, ராஜமுருகன் வந்து கலந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து சில டைரக்டர்கள், திரைக்கலைஞர்கள், எழுத்தாளர்கள், பெண்கள் அமைப்பினுடைய பிரதிநிதிகள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி இயக்கத்தை நடத்தணும் சென்னையில. இன்னும் சொல்ல போனா அந்த போராட்டத்திற்கு அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அவங்க நினைச்சாங்க ஏதோ ஒரு 100-200 பேர் வந்து அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுனால காலையிலேயே கூப்பிட்டு எங்களுக்கு வந்து அந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து இவ்வளவு பேர் திரண்டு வருவாங்கன்னு அவங்களே எதிர்பார்க்கல. கரெக்டா ஒரு 3 மணில இருந்து பீச் ரோட்ல பயங்கரமான கூட்டம். அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை சுத்தி பாத்தீங்கன்னா எங்களால
நிக்க வைக்கவே இடம் இல்லை. அவ்வளோ தூரம் பீச்ல இருந்து அங்க ஓமந்தூரார் தோட்டம் வரைக்கும் போகுது, அவ்வளோ நீளமாக. அப்புறமும் இடம் பத்தல, திரும்ப ரவுண்டு. ஆமா, ரோடு முழுவதிலும் திரும்பி ரிவர்ஸ் கூட நாங்க வந்து நம்ம பெண்கள் வந்து நின்னாங்க. அதனால வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும், ஏன்னா அந்த பிரச்சனை முதல்ல வெளிவந்த போது வெளிவந்த வீடியோ இருக்கு பாருங்க. ஆமா, அது வந்து ரொம்ப கொடூரமானது. அண்ணா என்னை விட்டுருங்க அப்படின்னு ஒரு பெண்ணின் குரல் வந்து அநேகமாக ஒரு மனசாட்சி இருக்கிற அனைவரையுமே உலுக்கிய ஒரு குரல். ஆமா, பெல்ட்டால அடிச்சது. இந்த சத்தம் இருக்கு பாருங்க, இது வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டையே அப்படியே உறைய வைத்தது. நாங்க வந்து ஒரு முகநூல் வழியாக ஆன்லைன்ல ஒரு போஸ்டர் போட்டு இந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கங்கன்னு நாங்க ஒரு ஃபேஸ்புக் வழியா தான் சொன்னோம். ஆனா ஒரு 2000க்கு மேற்பட்டவர்கள் அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. இளைஞர்கள், இளம் பெண்கள், ஏராளமானவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதிமுக அரசாங்கமே எதிர்பார்க்கல இவ்வளவு பெண்கள் வந்து அந்த போராட்டத்துல வருவாங்களா அப்படின்ட்டு. இந்த மிக நீண்ட போராட்டம், அதுக்காக தமிழ்நாடு முழுவதிலும் நாங்க வந்து ஜனநாயக மாதர் சங்கம் முன்னெடுத்தோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து மேடம் கனிமொழி தலைமையில கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. வரும்போதெல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் உள்ள அலோவ் பண்ண முடியாது. ஆமா ஆமா, அது ஒரு மிகப்பெரிய தடையை மீறிதான் வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு பெரிய தடையை, அதாவது இவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்த போது ஒரு ஜனநாயக பூர்வமாக போராட்டம் நடத்துவதற்கு யாருக்கும் வந்து இந்த நாட்டுல உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஆட்சியில் நடந்தது என்பதற்காக யார் போராட வந்தாலும் தடுப்பது, யார் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாலும் அதை மறுப்பது, இந்த செயல்கள்ல வந்து அன்னைக்கு அதிமுக அரசு ஈடுபட்டது. வழக்கு பதியறதுக்கே பெரிய ஆமா வழக்கு பதிவு பண்றதுக்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ண வேண்டியது இருந்தது. இன்னும் சொல்ல போனா வந்து திமுகவுல வந்து மேடம் கனிமொழி, திருமிகு ஸ்டாலின் இவர்களுடைய தலையீடு, பங்களிப்பு, போராட்டம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதுவும் கூட ஒரு இந்த போராட்டத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுத்து, இந்த வழக்குக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தீர்ப்பு வந்து 6 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் கூட இது வந்து ஒரு வரவேற்க தகுந்த தீர்ப்பாக தான் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறது. ஏன்னா வந்து இந்த தீர்ப்பு இன்னைக்கு டிவியில பார்த்துட்டு இருக்கிற பலர் அல்லது முகநூல்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருக்குது. ஒரு 6 ஆண்டு காலம் போயிருச்சான்னா நிச்சயமா போயிருச்சு. ஆனாலும் இந்த 6 ஆண்டு கழித்து அவங்க வந்து சாகும் வரை சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு இருக்கு பாருங்க. அது வந்து பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இதுவரைக்கும் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்கள் ஒரு நம்பிக்கை இழந்து நீதிமன்ற படிக்கட்டுல ஏறி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் கூட ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருப்பதாக தான் ஜனநாயக மாதர் சங்கம் கருதுகிறது. இதை பொறுத்தளவுல இந்த வழக்குல வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் 8 பெண்கள் உண்மையிலேயே முதல்ல அவங்களுக்கு நாங்க ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக ஒரு சல்யூட் பண்றோம். முதல்ல வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் வந்து, ஆமா முதல்ல ஒரு பொண்ணு தான் வந்து பதிவு செய்ய வந்தது. அதுல அவங்களோட அண்ணன் தான் வந்து வந்து ஆமா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல அந்த அவங்களோட லேப்டாப் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருந்த வீடியோக்கள் மூலமாக தான் இது வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பொதுவாகவே இந்த சமூகத்துல இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற பெண்கள் வந்து அவங்கதான் குற்றவாளியா மாதிரி கூனி குறுகி போயிடுறாங்க. அதுதான் நம்ம சமூகமாக இருக்கு. இந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள்ள வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற பெண்கள் வந்து பயந்து போய் தன்னைத்தாமே வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தன்னைத்தானே குறுக்கி கொண்டு உள்ள வாழ்ற ஒரு நத்தை கூட்டுக்குள்ள தன்னை சுருக்கி கொள்ற பெண்களாகவும், குற்றவாளிகள் ரொம்ப தைரியமாக நீதிமன்றத்துக்கு வருவது, தெருக்களில் போவது, ஏதோ அது வந்து தன்னுடைய வீரம் மாதிரி காமிச்சுக்கிற மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அதனாலதான் பெண்கள் வந்து அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க முழுமையாக வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. 275 பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற நிலைமை இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் இந்த வழக்குல நீதிமன்றத்துக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்லி தைரியமாக இன்றைக்கு வரை போராடி அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறாங்க பாருங்க. அந்த பெண்கள் 8 பேருக்கும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் எங்களுடைய பெருமையான வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நீங்க வந்து இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய போராளிகள். எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கம் எத்தனையோ போராட்டத்தை கண்டிருக்குது. எங்களை விட நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய போராளியாக எங்க கண்ணு முன்னாடி அந்த 8 பேரும் தெரியுறாங்க அப்படிங்கறதான் இந்த நேரத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல அதிமுகவுடைய ரோல் குறித்து பேசும்போது, அவர்கள் தங்கள் ஆட்சியில் உள்ள பிரச்சனைங்கிறத தாண்டி தங்கள் கட்சிக்காரர்களே அதில் சிக்கியிருக்கிறாங்க,
இதுல வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து நக்கீரன் ரிப்போர்ட்டரை வந்து கூப்பிட்டு மிரட்டினது பிரச்சனையாச்சு. அப்புறம் அவங்கள வந்து இப்போ தாக்குனது வந்து பார் நாகராஜன் ஒருத்தர் வந்து அடியாளுக்களை வச்சு தாக்குனாருன்னு பிரச்சனை வந்தது. அதுல அதிமுக மாணவர் அணியுடைய செயலாளர் அருளானந்தம் வந்து குற்றவாளியா வந்து இப்ப தண்டனை பெற்றிருக்கிறார். ஆமா, அவங்க நெட்வொர்க்லயே பலர் வந்து அதிமுக காரங்க தான் இருக்கிறாங்க, அவங்க உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா வகையிலையும் அதிமுக சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்கறீங்க? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி வழக்க பொறுத்தளவுல இப்பயே இந்த 9 பேர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிற 9 பேர்லயே 3 பேர் வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுல ஒருத்தர் வந்து அதிமுகவினுடைய நிர்வாகி என்றே சொல்லப்படுது. அன்னைக்கு இருந்த அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூட ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு மிரட்டிய சம்பவமும் வந்து எல்லா பத்திரிகைகள்லையும் வெளியில வந்தது. பொதுவாக வந்து ஒரு ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்னைக்கு குற்றவாளி என்று தீர்ப்பளித்த அவர்கள்லாம் கூட தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில பொதுவாகவே அவங்க அன்னைக்கு வந்து குற்றவாளிகளை பாதுகாப்பது மட்டுமில்லாம பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவது. இன்னும் எத்தனை பேர் மிரட்டப்பட்டாங்களோ, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அருளானந்தம் வந்து எடப்பாடி பின்னாடி நிக்கிறாரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு, என்ன சாட்சி இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குதுன்னு பேசினாரு. ஆமா ஆமா, அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய நிழலாக இருந்தவராக அருளானந்தம் வந்து தெரியப்பட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரை நீதிமன்றம் வந்து குற்றவாளி என்று சொல்லி இருக்குது. அப்ப வந்து ஒரு அரசு ஒண்ணு இந்த மாதிரியான சம்பவம் நடந்துருச்சு, குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் வந்து கைது பண்ணுங்க, விசாரிங்க, நீதிமன்றம் அவர் குற்றவாளியா இல்லையா என்று நிரூபிக்கட்டும் அப்படின்னு தான் ஒரு நல்ல அரசு சொல்லணுமே ஒழிய, இப்படி வறியவர்கள் மீது ஒரு மிரட்டலை விடுவதும் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு செயல்படுவதுமாக அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு முழுமையாக இந்த வழக்குல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக தான் 100% இருந்தது என்ற குற்றச்சாட்டை ஜனநாயக மாதர் சங்கம் அன்றைக்கும் வைத்தது, இன்றைக்கும் வைத்தது. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க, எடப்பாடி இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, எங்களுடைய முன்முயற்சியில நாங்க தொடுத்த வழக்குகள் மூலமா தான் அந்த மாதிரி ஒரு நீதியை வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், நாங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று இந்த நியாயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை, அடையாளத்தை அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி வெளியிட்டாரு. அது எவ்வளவு பெரிய குற்றம். அப்புறம் எப்படி வந்து அதிமுக அரசு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக நின்றுக்கும்? நீதி அதுதான் பெயரை வெளியே சொல்றதுங்கிறது பயமுறுத்துவது. அன்னைக்கு வந்து ஜனநாயக மாதர் சங்கம் இதை கடுமையாக கண்டிச்சோம். அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய செயலை கடுமையாக இது நாங்க வந்து கண்டித்தோம். அது மட்டும் கிடையாது, அவருக்கு வந்து அவருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர், அதுதான் அதிமுக அரசு அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். இது வந்து ஒரு பனிஷ்மெண்டா? இவ்வளவு கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய பெயரை அடையாளப்படுத்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு எஸ்பி வெளியிடுறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து படுமோசமான குற்றம். அந்த எஸ்பிய வந்து அதிமுக அரசு அன்னைக்கு பாதுகாத்துச்சா இல்லையா? அல்லது அந்த எஸ்பியோட சேர்ந்த மற்ற காவலர்களையும் அதிமுக அரசு பாதுகாத்துச்சா இல்லையா? நிச்சயமாக பாதுகாத்துச்சு. அடுத்த மாசமே மார்ச் மாசம் அது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது, ஏப்ரல் மாதம் அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இவங்க என்ன வந்து இந்த அரசு அதிமுக அரசு எங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தது? முழுக்க குற்றவாளிகளை அது பாதுகாத்தது. அது மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்டவங்க வந்து நேரடியாக இன்னும் அதிகமான நபர்கள் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதையும், இவங்க வந்து கரெக்டா வந்து சாட்சி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருந்து அவர்களை த்ரெட்டன் பண்ற வேலையை தான் அதிமுக காரங்க அன்னைக்கு செஞ்சாங்களே ஒழிய எந்த வகையிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக அதிமுக அரசு செயல்படவில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இப்போ பிஜேபி தரப்புல இருந்து அவங்களும் கிளைம் பண்றாங்க, பாருங்க எங்களுடைய சிபிஐ தான் வந்து விசாரிச்சு நீதியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த போராட்டம் நடந்த காலகட்டத்தில் இது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கும்போது பிஜேபி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கோவையில் ரொம்ப பலமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. சிபிஐ வந்து இன்னைக்கு எத்தனையோ வழக்குகளை விசாரிக்குது, அதுல எல்லாமே வந்து கரெக்டா குற்றவாளிகள் எல்லாரும் தண்டிக்கப்பட்டாங்களா? அதாவது ஒரு வழக்கினுடைய தன்மை என்ன, அந்த வழக்குல வந்து இந்த சமூகத்தினுடைய அழுத்தம் எவ்வளவு தூரம் இருக்குது, அதே போல வந்து சாட்சிகள். இப்ப இந்த வழக்கை பொறுத்தளவுல சாட்சிகள் இருக்கு பாருங்க, இந்த சாட்சிகள் எல்லாமே வந்து அது அந்த இது மின்னணு சாட்சிகள் எல்லாமே இந்த லேப்டாப்புக்குள்ள இருந்தது. ஒண்ணு, அது ஒரு முக்கியமான அம்சம். சாட்சிகள் எல்லாமே வந்து அப்படியே ஹாட்டா கையில கிடைச்சது ரொம்ப முக்கியமான அம்சம்.
அதை வந்து அவங்க டெலீட் பண்ண வீடியோக்களை கூட திரும்ப அதை எடுக்க முடியும். அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி அதை எடுத்ததுனாலதான் அது எந்த தேதியில நடந்தது, எந்த நேரத்துல நடந்தது, எந்த இடத்துல நடந்தது அப்படின்றது முதற்கொண்டு அந்த சாட்சிகள் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்து இந்த வழக்கை வந்து நேர்மையா கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கு உண்மையில இது ஒரு முன்மாதிரியான வழக்கு தான். தமிழகத்தை பொறுத்தளவுல இது ஒரு முன்மாதிரியான வழக்கு தான். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் த்ரெட்டன் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கு அடுத்து வந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பல வழக்குகள்ல இது மாதிரியான அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்துல என்ன நடக்கும்னா, வறியவர்கள் மிரட்டப்படுவதும் அந்த வழக்கை ஒன்னும் இல்லாம கொண்டு போறதும் தான் வந்து அதனுடைய நோக்கமாகவே இருந்திருக்கு பல வழக்குகள்ல. ஆனா இந்த வழக்கை பொறுத்தளவுல அடுத்து அரசு வந்து இவங்களை வந்து பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து பிணை தரவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆமா அவங்க வந்து வெளியே வரல, வெளியே வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியும். அதனால வந்து நீதிமன்றமும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிணை கொடுக்காம அவங்க வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான் வந்து நீதிமன்றத்துல நேரடியாக வந்திருக்காங்க அப்படின்னு கூட நான் வந்து செய்தியில பார்த்தேன். 4 முறையோ 5 முறையோ மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு நேரடியாக அழைத்து வரப்பட்டிருக்கிறாங்க. மற்ற நேரங்கள் ஃபுல்லா வந்து அங்கேயே தான் ஆன்லைன்ல தான் வந்து அவங்களிடத்துல வந்து விசாரணை என்பது நடந்திருக்குது. பிணையில வெளியில வந்திருந்தா நிச்சயமாக குற்றவாளிகளை மிரட்டுகின்ற போக்கு இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள், ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்கள், அங்க இருக்கிற அமைச்சருக்கு சாதகமானவர்கள் என்ற அடிப்படையில அவங்க வந்து மிரட்டுவாங்கன்னு தெரிஞ்சிருந்துதான் நீதிமன்றம் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பிணை கொடுக்காமல் உள்ளேயே வச்சிருந்தது அப்படிங்கிறது இருக்கு. அதனால வந்து சிபிஐ மட்டுமே இதுக்கு வந்து நாங்க தான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்று மாறுதட்டி கொள்ள முடியாது. அதில் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் சமர்ப்பித்த சாட்சிகள், அதுவும் அது மின்னணு சாட்சிகளாக இருந்தது. அதே போல இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்தது. குற்றவாளிகள் வந்து வெளியிலே பிணையிலே வர முடியாத அளவிற்கு அவங்க வந்து உள்ளேயே இருந்தது. பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி விடாத அளவிற்கு அவர்களை உள்ளேயே நீதிமன்றம் வைத்திருந்தது. இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்துல விசாரணையும் வந்து நல்ல விதத்துல போயிருக்கு அப்படிங்கிறதையும் ஜனநாயக மாதர் சங்கம் கருதுது. உங்கள் மீதான வழக்குகள் குறித்தும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அதுல போராட்டத்துல பங்கெடுத்த உங்களுக்கு மீது 4-5 வழக்குகள் இருக்குது. ஆனா அது இன்னும் இதாகல அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. பொதுவா அந்த பொள்ளாச்சி வழக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே எந்தெந்த அமைப்புகள் போராடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜனநாயகபூர்வமாக காவல் நிலையத்துல அனுமதி கொடுக்குறோமோ எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கு அதிமுக அரசு வந்து ரிஜெக்ட் பண்ணதான் செஞ்சாங்க. எந்த இடத்துலயும் வந்து உடனே நடத்துங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. அப்படி வந்து பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர்ல இதுல ரொம்ப கெடுபிடி. மற்ற இடத்துல எல்லாம் அனுமதி மறுத்துருவாங்க, ஆனா அதை மீறி நாங்க நடத்திடுவோம். ஆனா அங்க என்னன்னா பயங்கர கெடுபிடி. அந்த போராட்டத்தை நடத்த விடாம பண்றதுக்கு ஒரு பெருமுயற்சி எடுத்தாங்க. அதுல வந்து கோயம்புத்தூர்ல நடந்த போராட்டத்துல எங்களுடைய மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இன்னைக்கு மாநில பொதுச் செயலாளராக இருக்காங்க ராதிகா. அவங்க உட்பட ஒரு 8 பேர் மேல வந்து கோயம்புத்தூர்ல வழக்கு. அது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கு வந்து நீக்கப்பட்டது. ஆனா பொள்ளாச்சியில வந்து ஒரு போராட்டம் நடந்தது. பொள்ளாச்சி வந்து சம்பவம் நடந்த இடம் அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடந்தது. அதுல வந்து வழக்கு போட்டவங்க மேல எல்லாம் இப்பயும் வழக்கு இருக்குது. எங்களுடைய மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் ஒருவரான வாசுகி, தோழர் ராதிகா உட்பட பலர் மேல இன்னைக்கும் பொள்ளாச்சி நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா. இந்த வழக்கே முடிஞ்சிருச்சு, அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. போராடின வழக்குன்னு முடியல. அதுல வந்து அங்க இந்த கம்யூனிட்டிகள் தான் வந்து பாதிக்கப்பட்டா வீதிக்கு வருவாங்க, இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரைடு இருக்குது, என்னதான் அவமானங்கள் வந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க அப்படின்லாம் சில கம்யூனிட்டிகளை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டத்துல அவங்கள கொண்டு வருவதற்கு நீங்க வேலையில் செஞ்சிருப்பீங்க. அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவுல தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இது வந்து பொதுவாக மக்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்திற்குள்ள தள்ளிய ஒரு வழக்கு. அதனால வந்து இங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் வீட்டு பிள்ளைங்களாக தான் எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் பார்த்தாங்க. இதுக்குள்ள வந்து சாதியாக வந்து நிக்கல. ஏன்னா அவ்வளவு கொடூரமான அந்த சம்பவமாக இருந்ததுனால அந்த வீடியோல வந்த அந்த சத்தம் இதெல்லாம் வந்து காதுகள்ல கேட்கும் போது நம்ம வீட்டு பிள்ளை
பிள்ளை பாதிக்கப்பட்டா எப்படி இருக்கும், இது நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரியான உணர்வோடையே தான் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பெண்கள் இருந்தாங்க. ஜனநாயக மாதர் சங்கத்துல வந்து நாங்க அறைகூவல் கொடுத்தோம்னா எங்க பெண்கள் மட்டும் வரமாட்டாங்க. உண்மையிலே இந்த சம்பவத்தின் மீது கோபப்படுற எல்லாருமே இந்த போராட்டத்துல வந்து நின்னாங்க. எனவே ஒரு ஒரு பெண்கள் மீது ஒரு கொடூரமான வன்கொடுமை நடக்கும்போது சாதி மறந்து, மதம் மறந்து, மொழி மறந்து ஒரு ஒன்றாக போராட்டத்துல இணையும் போது நிச்சயமாக அந்த போராட்டம் வந்து ஒரு சரியான திசை வழியில போகும். இது மாதிரி வழக்கு தீர்ப்பு கூட வந்து ஒரு சரியான தீர்ப்பு வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த பொள்ளாச்சி வழக்கும் அதனுடைய தீர்ப்பும் ஒரு முக்கியமான சான்றாக இன்னைக்கு இருப்பதாக நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தீர்ப்புக்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஜனநாயக மாதர் சங்கம் பல நேரத்துல நாங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப கூட கடந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழக முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க வந்து முன் வச்சிருக்கிறோம். இது போன்ற பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் குறித்து ஜனநாயக மாதர் சங்கம் மட்டுமல்ல, தமிழகத்துல இருக்கிற பல்வேறு பெண்கள் அமைப்புகளை இணைத்து ஒரு ஆலோசனையை நடத்தணும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒரு விமென்ஸ் பாலிசி ஒண்ணு உருவாக்குனாங்க. அந்த பாலிசி உருவாக்கும் போது மாதர் சங்கம் உள்ளிட்ட பிற அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு தான் உருவாக்குனாங்க. மேடம் கனிமொழி மேடம் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. சில மனநல மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், பெண்கள் அமைப்புகள் எல்லாரையும் வச்சுதான் அந்த விமென்ஸ் பாலிசி உருவாக்குனாங்க. அதுல சில விஷயங்களை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு வைங்க. ஆனா இன்னும் வந்து இப்படி வன்கொடுமைகள் தொடர்ற நேரத்துல இதை தடுப்பதற்கு ஒரு முழுமையான ஆலோசனையை பெண்கள் அமைப்புகளோடு இணைந்து நடத்தணும் அப்படிங்கிறத நாங்க முக்கியமா கொண்டு வர்றோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இதுல வந்து வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க, சாட்சிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்தியால மட்டும்தான் வந்து சாட்சிகள், இந்தியால அதாவது பல நாடுகள்ல இல்ல, இந்தியால சாட்சிகளை பாதுகாப்பதற்கான ஸ்பெஷல் ஆக்ட் இல்லை. அது சில நாடுகள்ல இருக்குது. நாங்க ஜனநாயக மாதர் சங்கம் அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றோம். அதனால வந்து வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுதான். அதுக்கப்புறம் வந்து சாட்சிகளா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரி, தைரியமா நீதிமன்றத்துல போய் நடந்த விஷயத்த சொல்லுவதற்கான சூழல் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. அது பணம் படைத்தவர்கள், அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் குற்றவாளிகளாக இருந்தா அவங்க வந்து மிரட்டப்படுவது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இந்தியால இருக்குது. எனவே சாட்சிகளை பாதுகாப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கறத நாங்க வந்து தொடர்ந்து ஜனநாயக மாதர் சங்கம் வலியுறுத்துறோம். அதுவும் இந்திய அரசு செய்யணுங்கிறது. அடுத்து வந்து நாங்க தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்க தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறோம். இந்த பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள், அதை தடுப்பதற்கான ஆலோசனைகள் குறித்த ஒரு ஸ்பெஷல் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லி, அது வந்து அது ஒண்ணும் அதை கூட்டுறதுனால ஒன்னும் குறைஞ்சு போறதே கிடையாது. இன்னும் கூட இந்த தமிழக முதல்வர் மேல, இந்த அரசாங்கத்தின் மேல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான் வரும். வன்கொடுமையில் நடக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு பெருமுயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த அரசாங்கத்தின் மீது வருமே ஒழிய, அப்படி ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டுவதால் இந்த அரசாங்கத்தை பத்தி ரொம்ப மோசமா எல்லாரும் பேசிடுவாங்க சட்டமன்றத்துல அப்படின்னு தமிழக முதல்வர் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது இன்னும் பெண்களுக்கு அவர் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஏராளமான ஆலோசனைகள் அது வரும். அதன் அடிப்படையில் இந்த அரசை வந்து வழிநடத்துவதற்கு ஒரு பல ஆலோசனைகள் அது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஜனநாயக மாதர் சங்கம் தமிழக முதல்வற்றை வலியுறுத்தி இருக்கிறோம். அதையும் செய்யணுங்கிற கோரிக்கையை இதன் மூலமாக நாங்கள் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. நோக்கங்கள் நிறைவேறட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்துக்க நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.